எழுத்தாளர் அமரர் சாண்டில்யன் அவர்கள் எழுதிய கடல் புறா பாகம் 1 அத்தியாயம் 18. சீன ஜோதிடம். சிறுவணிகர் வீதியில் இருந்த தனது பெருவிடுதியின் 4வது கட்டின் உட்புற அறைக்குள் நுழைந்த அரபு நாட்டு அமீர் அங்கு தனக்காக காத்திருந்த அந்த புது மனிதனை கண்டதும் மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கி, வரவேண்டும் வரவேண்டும், நீங்கள் இந்த ஊருக்கு வந்து வருடங்கள் 2 ஆகின்றன. ஏதோ எங்களை பிடித்த நல்ல காலம். இந்த சமயத்தில் நீங்கள் இந்த துறைமுகத்தில் காலடி வைத்திருக்கிறீர்கள் என்று முகமன் கூறி வரவேற்றதன்றி பின்புறம் திரும்பி அனபாயனை நோக்கி, அனபாயரே, நான் கூறிய நண்பர் இவர்தான். இவர் நினைத்தால் முடியாத காரியம் உலகத்திலேயே கிடையாது. நேற்று கடற்கரைக்கு போயிருந்த போது தற்செயலாக இவரை சந்தித்தேன் என்று அனபாயனுக்கு வந்த மனிதனை அறிமுகப்படுத்தினான். பின்பு பின்னால் வந்த மற்ற இருவரையும் பார்த்து, இனி இந்த அடிமை வேட கம்பளங்கள் தேவையில்லை, எடுத்து விடலாம், எல்லோரும் சற்று சௌகரியமாக உட்கார்ந்து கொள்ளலாம் என்று கூறி அங்கிருந்த ஆசனங்களையும் மற்றவர்களுக்கு சுட்டி காட்டினான். அமீரின் வீட்டு வெளிப்புறத்தை பார்க்கும் யாரும் அத்தகைய ஒரு அறை அந்த வீட்டிற்குள் இருக்க முடியும் என்று கனவிலும் காண முடியாத அளவிற்கு அத்தனை பெரியதாக இருந்ததன்றி சிறந்த மஞ்சங்களும் படோடோபத்தை குறிக்கும் பல்வேறு பொருட்களும் நிரம்பியதால் ஏதோ ஒரு சிற்றரசனின் அந்தரங்க அறை போலவே அது துலங்கியதை கண்ட கருணாகர பல்லவன் அமீர் பெரிய நரி என்பதை புரிந்து கொண்டான். அது மட்டுமல்ல, தங்கள் தாண்டி வந்த முதல் 3 கட்டுகளிலும் பலவிதமான வணிகப் பொருட்களும் பெரிய பெரிய மரப்பெட்டிகளும் பொதி மூட்டைகளும் நிரம்பி கிடந்ததையும் ஏராளமான அடிமைகள் சதா அப்புறமும் இப்புறமும் நடமாடிக் கொண்டிருந்ததையும் கவனித்த கருணாகர பல்லவன், முன்னால் பார்ப்பதற்கு மிகச் சிறிதாக தெரியும் இந்த வீடு உண்மையில் ஒரு பெரும் வர்த்தக சாலை என்பதையும் சந்தேகமற அறிந்து கொண்டான். தவிர முகப்பில் சிறிதாயிருந்த வீடு உள்ளே போக போக கட்டுக்கு கட்டு விரிந்து 4வது கட்டு மிக பெரிதாக இருந்தபடியாலும் முதல் 3 கட்டுகளில் சதா அடிமைகளின் நடமாட்டம் இருந்ததாலும் 4வது கட்டில் எது நடந்தாலும் கண்காணிப்பது நடக்காத காரியம் என்பதையும் தெரிந்து கொண்ட கருணாகர பல்லவன், இந்த அமீரின் நட்பு அனபாயருக்கு எப்படி கிடைத்தது என்று தனக்குள் எண்ணமிட்டான். அந்த எண்ணச் சூழலில் சிக்கிய வண்ணமே அமீர் காட்டிய மஞ்சம் ஒன்றில் அமர்ந்து புதிதாக வந்த மனிதனை நோக்கி தன் கண்களை உயர்த்தினான். அந்த மனிதனின் சின்னஞ்சிறிய கண்களும் தட்டை முகமும் சப்பை மூக்கும் அகன்று தடித்த உதடுகளும் லேசாக மஞ்சளோடிய சரும நிறமும் பா என்ற எழுத்தை கவிழ்த்து எழுதியது போல தெரிந்த மீசையும் அவன் சீன நாட்டவன் என்பதை தெளிவுபடுத்தின. சீன இனத்தைச் சேர்ந்ததால் மிகவும் குள்ளமாக இருக்க வேண்டிய அந்த மனிதன் அதிக குள்ளமாயிராமல் சுமாரான உயரத்துடன் இருந்ததால் சில சமயங்களில் புகாருக்கு வரும் வட சீனாவின் மங்கோல் ஜாதியும் சீனமும் இணைந்த இரட்டை ஜாதி வகையைச் சேர்ந்தவனாக இருக்கலாம் என்று நிர்ணயம் செய்தான் இளைய பல்லவன். வந்த மனிதன் கைகள் பார்வைக்கு மெல்லியவையாக இருந்தாலும் எலும்புகளும் நரம்புகளும் வைரம் பாய்ந்த நல்ல உறுதியையும் பலத்தையும் காட்டியதைக் கண்டு அந்த மனிதன் பெரு வீரனாயிருக்க வேண்டும் என்பதையும் உணர்ந்து கொண்டான். எல்லாவற்றையும் விட இளைய பல்லவன் கவனத்தை பெரிதும் கவர்ந்தவை அந்த மனிதனின் சின்னஞ்சிறிய கண்கள். மஞ்சள் நிற கன்னத்திற்கு நேரே மேலே தெரிந்த அந்த இரு சிறு கண்களும் மிக கூர்மையான ஈட்டிமுனைகளைப் போல பளிச்சிட்டதன்றி பார்ப்பதற்கு அழகாகவும் இருந்தன. ஆனால் கண்களில் துளிர்த்த அழகு பயங்கர அழகாயிருந்தது. நம்பத்தகாத அளவிற்கு வஞ்சகம் கலந்த அழகாக தோன்றியது இளைய பல்லவனுக்கு. இத்தனைக்கும் அந்த மனிதனின் ஆராய்ச்சி இளைய பல்லவன் ஆராய்ச்சியைப் போல நீண்ட நேரம் பிடிக்காமல் வினாடி நேரத்தில் முடிந்து விட்டதையும் சற்றே அப்புறமும் இப்புறமும் திரும்பி உள்ளே நுழைந்தவர்கள் அனைவரையும் அந்த கண்கள் அளவெடுத்து ஒரு முடிவுக்கு வந்து விட்டதையும் அனபாயன் கவனித்தான். அந்த புது மனிதன் அதிகமாக நம்பத்தகுந்தவன் இல்லை என்றாலும் தங்களை பாலூர் பெருந்துறையிலிருந்து வெளியேற்ற அவனை விட சிறந்த ஒரு மனிதனை கண்டுபிடிப்பது கஷ்டம் என்பதையும் புரிந்து கொண்ட அனபாயன் அந்த சீனனை விட துரிதமாக தனது ஆராய்ச்சியை முடித்துக்கொண்டு அமீரை ஏறெடுத்து நோக்கினான். தன்னுடன் வந்த மூவரையும் உட்காரச் சொல்லிவிட்டு சீனனையும் அமரச் சொன்ன அமீர் தான் மட்டும் ஆசனத்தில் அமராமல் மற்றவர் முகங்களை உற்று நோக்கி அவர்கள் உள்ளத்தில் ஓடிய எண்ணங்களை புரிந்து கொண்டான் என்றாலும் அதை வெளிக்கு காட்டாமல் அனபாயனை நோக்கி, அனபாயரே, இவரை நீங்கள் அறிய மாட்டீர்கள். இவர் என் குருநாதர் என்று அந்த சீனனுக்கும் தனக்கும் உள்ள உறவை விளக்கினான். இதை கேட்ட அந்த சீனன் தன் முகத்தில் எந்தவித உணர்ச்சியையும் காட்டாமல் தலை தாழ்த்தி அனபாயனுக்கு வணக்கம் செலுத்தினான். அனபாயனும் பதிலுக்கு தலை தாழ்த்தி வணங்கினாலும் அவன் முகத்தில் வியப்பின் குறி பெரிதும் படரலாயிற்று. வந்த மனிதன் எத்தனை அசகாய சூரனாயிருந்தாலும் அவன் வயதில் தன்னையும் கருணாகரனையும் விட கொஞ்சமே அதிகம் என்பதையும், அப்படியிருக்க பாதி வயதை தாண்டியுள்ள அமீருக்கு அவன் எந்த விதத்தில் குருவாயிருக்க முடியும் என்பதையும் அறியாததால் அந்த வியப்பு குரலிலும் பாய கேட்டான். இவர் உன் குருவா என்று?
அனபாயன் வியப்பை கவனிக்க தவறாத அமீர், வியப்படைய காரணம் இருக்கிறது அனபாயரே. இந்த வாலிபர் எப்படி எனக்கு குருவாயிருக்க முடியும் என்று எண்ணுகிறீர்கள்? வயதை கண்டு இவரை எடை போடாதீர்கள். முதிர்ச்சி அனுபவத்தில் இருக்கிறது என்றான். எதில் அனுபவம் இருக்கிறது என்று உரையாடலுக்குள் புகுந்தான் கருணாகர பல்லவன். மரக்களப் போரில் இவரிடம்தான் நான் மரக்களம் ஓட்டும் பயிற்சியையும் மரக்களங்களை போரில் நடத்தும் முறைகளையும் பயின்றேன் என்றான் அமீர். எப்பொழுது பயின்றாய் அமீர் என்று அனபாயன் வினவினான். சீன நாட்டில் அடிமையாயிருந்த போது என்று பதிலளித்தான் அமீர். இவருக்கு அப்பொழுது வயது என்ன இருக்கும்? இப்படி எழுந்தது கருணாகரனின் கேள்வி. சுமார் 15 இருக்கலாம். அமீரின் பதில் திட்டமாக வெளிவந்தது. அமீர் உண்மையைத்தான் சொல்லுகிறானா அல்லது ஏதாவது கதை திரிக்கிறானா? 15 வயது சிறுவனாவது மரக்கலம் நடத்துவதாவது நடக்கிற காரியமா என்று உள்ளுக்குள்ளேயே எண்ணமிட்ட அனபாயனின் முகத்திலிருந்த விஷயத்தை புரிந்து கொண்ட அமீர் தொடர்ந்து சொன்னான். அனபாயரே, இந்த வாலிபன் இந்த இளம் வயதில் மரக்கலத்தை நடத்தும் திறமை வாய்ந்திருப்பதை கண்டு பிரமிக்க வேண்டாம். சின்னஞ்சிறு வயதிலிருந்தே சீனத்து குழந்தைகள் நாட்டுக்கு தேவையான தொழில்களிலெல்லாம் பயிற்சி அளிக்கப்படுகிறார்கள். வயது வந்த மாலுமிகள் 8-10 வயது சிறுவர்களை தங்களுடன் படகுகளில் ஏற்றிக்கொண்டு பெருமலைகளும் சுழல்களும் உள்ள சீனக்கடலில் ஓடுவதை நீங்கள் இன்றும் பார்க்கலாம். அந்த சிறுவர்கள் படகுகளை செலுத்துவதும் சீனக்கடலில் சர்வசாதாரண காட்சி. 20 வயதிற்குள் திறமையுள்ள மாலுமிகளாக திகழும் கடலோடிகள் சீனாவில் மிக அதிகம். அத்தகைய மாலுமிகளில் தலை சிறந்தவர் என் நண்பர். 10 வருடங்களுக்கு முன்பு நான் சீன நாட்டு வர்த்தகனிடத்தில் அடிமையாயிருந்த போது என்னை விலைக்கு வாங்கியதன்றி தமது மரக்கலத்தில் என்னை ஏற்றிச் சென்று மரக்கலமோட்டும் பயிற்சியையும் அளித்தார். இந்த வயதிற்குள் அவர் செய்துள்ள வாணிபம் வளர்த்தது. இவர் செய்துள்ள கடற்போர்கள் பல. இந்த அடிமை அவற்றில் பங்கு கொண்டிருக்கிறேன். இவர் பெயரை அறியாத கடலோடி அரபு நாட்டிலிருந்து சீனம் வரை யாருமே இருக்க முடியாது. இந்த வார்த்தைகளை உணர்ச்சி ததும்ப பேசினான் அமீர். அந்த சீன நாட்டவன் கதையை அவன் சொல்லிக் கொண்டு போன சமயத்தில் அவன் பயங்கரமான விழிகள் கிட்டத்தட்ட கண்ணீர் மல்கும் நிலையை அடைந்து விட்டதையும் குரல் கூட அதிகம் தழுதழுத்து விட்டதையும் கவனித்த அனபாயனும் கருணாகர பல்லவனும் காஞ்சனாதேவியும் கூட அவன் உள்ளத்தின் நெகிழ்ச்சியையும் சீன நாட்டவனிடம் அவனுக்கிருந்த பக்தியையும் கண்டு பிரமிப்படைந்தார்கள். இத்தனைக்கும் அந்த சீனத்தான் முகத்தில் மட்டும் உணர்ச்சி ஏதுமே இல்லை. ஏதோ சாதாரண விஷயம் பேசப்படுவது போல அதை பற்றி சிறிதும் சட்டை செய்யாத அந்த முகத்தில் இருந்த சிறிய கண்கள் மட்டும் விஷமத்துடன் இருமுறை அசைந்தன. மிக மெல்லியதாய் இருக்கிறதோ அல்லவோ என்று சந்தேகப்படும்படியாக இருந்த அவன் புருவங்கள் இரண்டும் சிறிது சுருங்கின. மேற்கொண்டு ஏதோ சொல்லப்போன அவரை ஏதும் பேச வேண்டாம் என்பதற்கு அறிகுறியாக அவன் மெல்லிய வலதுகரம் எழுந்து தடை செய்தது. என் புராணம் போதும் அமீர், நாம் செய்ய வேண்டியது என்னவென்பதை புரிந்து கொள்வோம் என்று அதிகார தோரணையில் சொற்களை அவன் உதடுகள் உதிர்த்தன. அதற்கு மேலும் பேசாதிருப்பது மரியாதைக்கு அறிகுறியாகாது என்று நினைத்த அனபாயன், சீனத்தில் இந்த வயதில் இத்தனை சிறந்த மாலுமி இருப்பது மகிழ்ச்சியை தருகிறது. தங்கள் புராணத்தை அமீர் சொன்னதில் தவறு இல்லை. புராணம் சுவையாகத்தான் இருக்கிறது என்றான். சீனத்தான் இதழ்களில் புன்முறுவல் படர்ந்தது. சுவைகள் பலதரப்பட்டவை. அவற்றை சுவைக்கும் சமயங்கள் தனித்தனி என்றான் அவன். அவன் பேச்சு திறமை பெரும் வியப்பை தந்தது மற்றவர்களுக்கு. சீனத்தான் நுண்ணறிவு மிகச் சிறந்தது என்ற முடிவுக்கு வந்த அனபாயனும் இளைய பல்லவனும் ஒருவரையொருவர் சில வினாடிகள் பார்த்து கொண்டனர். அந்த பார்வையை கவனித்த சீனனின் இதழ்களில் ஏற்கனவே இருந்த புன்முறுவல் இன்னும் அதிகமாக படர்ந்தது. உரையாடலில் வல்லவனாயிருக்கிறானே, செயலில் எப்படியோ என்ற சந்தேகம் போலிருக்கிறது உங்களுக்கு என்று சொல்லி மெல்லச் சிரிக்கவும் செய்தான் சீனன். அப்படி நினைக்கவில்லை நாங்கள் என்றான் இளைய பல்லவன். ஏன்? சீனன் கேள்வி மீண்டும் திடமாக எழுந்தது. எதற்காக நினைக்க வேண்டும் என்று பதிலுக்கு கேள்வியை வீசினான் இளைய பல்லவன். சீனத்தில் நாங்கள் வாய்ச்சொல் வீரரை மதிப்பதில்லை, செயல் வீரரைத்தான் மதிப்போம். ஏன், இரண்டிலும் வல்லவர்கள் கிடையாதா? அநேகமாக கிடையாது. அதிகமாக பேசுபவன் எந்த செயலையும் திறமையுடன் செய்ய முடியாது. செயல் குறையும் போதுதான் நாக்கு நீளுகிறது. அப்படியா? ஆமாம். எங்கள் நாட்டில் தொழில் செய்யும் குழந்தைகள் தொழில் புரியும் சமயங்களில் பேசினால் உடனே தண்டிப்போம். நான் மரக்கல பயிற்சி பெற்ற போது அலுவல் சமயத்தில் ஓரிரு வார்த்தைகள் பேசியதற்காக பலமுறை சவுக்கடிபட்டிருக்கிறேன். பயிற்சி சமயத்தில் அலுவல் மீது மட்டுமே நாங்கள் கண்ணும் கருத்துமாய் இருக்க வேண்டும். இது எங்கள் தலைவர்கள் விதிக்கும் விதி. சீனனின் வார்த்தைகள் திடமாகவும் பெருமையுடனும் வெளிவந்தன. தனது நாட்டின் பயிற்சி முறைகளை பற்றி அவன் கொண்டிருந்த அசாத்திய மதிப்பையும் அவன் சொற்கள் சந்தேகமின்றி சுட்டிக்காட்டின. தமிழகமும் பாரதமும் சீன நாட்டின் அளவிற்கு உயர்ந்து 7 கடல்களிலும் தனது கீர்த்தியை பரப்ப வேண்டுமானால் மரக்கல பயிற்சியிலும் தொழில் புரிவதிலும் அவர்களுக்குள்ள வெறி நமது மக்களுக்கும் அவசியம் என்று அனபாயன் எண்ணினான்.
என்றாவது சோழ அரியணையில் தான் ஏறும் பட்சத்தில் ராஜராஜனும் ராஜேந்திரனும் நிறுவிய கடற்படையை 10 மடங்கு பலமுள்ளதாக்கி அவற்றை கொண்டு சீன நாட்டிலும் வெற்றி கொடி நாட்ட வேண்டும் என்ற ஆசையும் அவன் உள்ளத்தில் படரவே அவன் கண்கள் தமிழக விஸ்தரிப்பின் சாம்ராஜ்ய கனவில் சஞ்சரித்தன. அனபாயன் கண்களில் விரிந்த கனவின் உண்மை கருத்து அந்த சீனன் சிந்தனைக்கு நிமிட நேரத்தில் புலப்பட்டு விட்டதால் அவன் அனபாயனை அதிசயத்துடன் நோக்கிவிட்டு சொன்னான், உங்கள் கனவு பலித்தால் நாட்டுக்கு நல்லது என்று. அந்த வார்த்தைகளால் கனவு திரையை கிழித்து கொண்ட அனபாயன் கேட்டான், என்ன சொல்கிறீர்கள் என்று. உங்கள் கண்களில் கனவு விரிந்ததை கண்டேன் என்றான் சீனன். என்ன கனவு? சாம்ராஜ்ய கனவு. நான் ஏன் கனவு காண வேண்டும்? நீங்கள் அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர்களாக இருப்பதால். நான் அரச குடும்பத்தைச் சேர்ந்தவன் என்று யார் சொன்னது உங்களுக்கு? முகம் சொல்கிறது. முகத்தில் எழுதி ஒட்டி இருக்கிறதா? எழுதி ஒட்டவில்லை. ராஜகலை இருக்கிறது முகத்தில். சிந்தனை நரம்பு ஒன்று குறுக்கே ஓடுகிறது. நீங்கள் சொல்வது விளங்கவில்லை என்றான் அனபாயன். சீனன் ஆசனத்திலிருந்து எழுந்தான். விளங்கச் சொல்லுகிறேன் கேளுங்கள். ஏதோ 4 பேர்களை பாலூரிலிருந்து தப்புவித்து அழைத்து போக வேண்டும் என்று அமீர் சொன்னான். சரி என்று ஒப்புக்கொண்டேன். ஒப்புக்கொண்ட சமயத்தில் அந்த 4 பேரில் 3 அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர்களாக இருப்பார்கள் என்பதை நான் உணரவில்லை. உங்கள் 3 பேரைத்தான் குறிப்பிடுகிறேன். ஏனென்றால் 4வது பெயரை நான் இன்னும் பார்க்கவில்லை. அவரும் அரச குடும்பத்தைச் சேர்ந்தவராக இருக்கலாம். ஆனால் நீங்கள் 3 அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். ஆனால் என்று ஏதோ ஜோதிடம் சொல்வது போல் சொல்லிக் கொண்டு போனவனை தடுக்க அனபாயன் ஆசனத்திலிருந்து எழுந்தான். எழுந்திருக்க வேண்டாம், உட்காருங்கள். எனக்கு மிக விளக்கமாக புரிகிறது. நீங்கள் 3 அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். ஆனாலும் மற்ற 2 அரசு பெறும் ராசி முகத்தில் இல்லை. உங்கள் முகத்தின் குறுக்கே ஓடும் அந்த பச்சை நரம்பு ஒரு காலத்தில் பெரும் அரசை நீங்கள் ஏற்பீர்கள். உங்களிடம் அந்த அரசு விரியும் என்று சுட்டி காட்டுகிறது. ஆம், திட்டமாக சுட்டி காட்டுகிறது. சந்தேகமே இல்லை என்று கூறிய சீனன் அனபாயனை ஊடுருவி பார்த்தான். அவன் சொற்களால் வியப்படைந்த அனபாயன் ஆசனத்தை விட்டு திடீரென எழுந்து அமீரை நோக்கினான். அமீர், இவர் யார்? இவர் பெயர் என்ன என்று வினவினான் குரலில் சந்தேகம் ஒலிக்க. அவர் பெயரை சொன்னான். பெயரை சொன்னானா அல்லது இடியை எடுத்து வீசினானா? இடியைத்தான் வீசியிருக்க வேண்டும். அமீரின் பதிலை கேட்ட மற்ற 3 விவரிக்க இயலாத அத்தனை அதிர்ச்சியை அடைந்தனர். எந்த சமயத்திலும், எந்த சந்தர்ப்பத்திலும், எந்த அபாயத்திலும் அதிர்ச்சியடையாத அனபாயனே அந்த பெயரை கேட்டு அதிர்ச்சியடைந்தான். அத்தியாயம் 19. கனவில் கதை. 3 எழுத்துக்கள் கொண்ட அந்த சீன கடலோடியின் பெயரை அரபு நாட்டு அமீர் உச்சரித்த மாத்திரத்தில் அந்த அறையில் தங்களிடையே உதிர்ந்தவை 3 எழுத்துக்களா அல்லது 3 நெருப்பு துண்டங்களா என்பதை நிர்ணயிக்க முடியாமல் பெரும் பிரமிப்பை அடைந்த மற்ற 3 தங்களை பாலூர் பெருந்துறையிலிருந்து தப்புவிக்க இந்த மனிதனை தவிர அமீருக்கு வேறு யாரும் கிடைக்கவில்லையா என்ற நினைப்பால் ஓரளவு சீற்றமும் அடைந்தனர். அந்த 3 எழுத்துக்களை அமீர் அன்றுதான் உச்சரித்தான் என்றாலும் அந்த எழுத்துக்கள் துறைமுகங்கள் உள்ள எந்த நாட்டிற்கும் புதிதல்லவாகையால் அந்த எழுத்துத் தொடரை பெயராக தாங்கியுள்ள மனிதனின் பிரபாவம் சென்ற சில ஆண்டுகளாக வெளிநாடு சென்று வந்த சகல மாலுமிகள் வாயிலும் சதா புகுந்து புறப்பட்டு கொண்டுதான் இருந்தது. வெளிநாடு சென்று வந்த தமிழகத்தின் வணிகர் சிலர் அந்த பெயரை பயத்துடன் உச்சரித்தனர். மற்றும் சிலர் அதை பற்றி பெருமையுடன் கதைகளை பல சொன்னார்கள். ஆனால் அத்தனை கதைகளிலும் வீரத்துடன் குரூர செயல்களும் கலந்தே கிடந்தன. வேறு பலருக்கு அந்த 3 எழுத்துக்கள் பெயருடையவன் புரியாத புதிராக இருந்தான். ஆனால் திட்டமாக புரிந்த விஷயம் ஒன்று இருந்தது. அவன் எதற்கும் அஞ்சா நெஞ்சம் படைத்த பெரும் கடற்கொள்ளைக்காரன் என்பதுதான் அது. ஆகவே அகூதா என்ற 3 எழுத்துச் சொல்லை அரபு நாட்டு அமீர் அந்த இரவில் உதிர்த்ததும் மற்ற 3 பிரமிப்பும் திகைப்பும் ஓரளவு சீற்றமும் ஏற்பட்டதில் ஆச்சரியமில்லை அல்லவா? அரபு நாட்டு அமீர் தனது பெயரை உச்சரித்த மாத்திரத்தில் மற்ற 3 முகத்திலும் தெளிவாக பிரதிபலித்த உணர்ச்சிகளை அகூதாவின் சிறு ஈட்டி விழிகள் வினாடி நேரத்தில் கவனித்து விட்டனவாகையால் அவன் கண்களில் விஷமச்சிரிப்பின் சாயை லேசாக படர்ந்தது என்றாலும் இதழ்கள் மட்டும் சிரிப்பை தினையளவும் காட்டவில்லை. மற்றவர்களின் ஆரம்ப குழப்பம் அடங்க சற்று நேரம் அளித்துவிட்டு அவன் பேச ஆரம்பித்த சமயத்தில் அவன் சொற்கள் எந்தவித உணர்ச்சியுமின்றி சர்வசாதாரணமாக வெளிவரத் தொடங்கின. இந்த உடல் உங்களுக்கு அறிமுகமில்லை என்றாலும் என் பெயர் ஏற்கனவே அறிமுகமாகி இருப்பதாக தெரிகிறது என்று மிகவும் சகஜமாக பேசினார் அந்த சீன கடலோடி. பாதி கேள்வி போலும் பாதி ஏதோ விஷயத்தை அறிவிப்பது போலும் அகூதாவின் உதடுகளில் இருந்து உதிர்ந்த அந்த சொற்களுக்கு கருணாகர பல்லவனோ காஞ்சனாதேவியோ பதில் சொல்லும் திறனை இழந்திருந்தார்கள் என்றாலும் எந்த சந்தர்ப்பத்திலும் வெகு சீக்கிரம் உணர்ச்சிகளை அடக்கிக் கொள்ளும் திறன் வாய்ந்த அனபாயன் மட்டும் அவனை ஒரு கணம் தன் சீரிய விழிகளால் ஏறெடுத்து நோக்கிவிட்டு தங்களுக்கு அது வியப்பாய் இருக்கிறதா என்று ஒரு கேள்வியை வீசினான்.
சீனக் கடலோடியின் சின்னஞ்சிறு கண்களில் கேள்விக்குறி எழுந்ததன்றி, எது வியப்பாயிருக்கிறதா என்று கேட்கிறீர்கள் என்று உதடுகளிலிருந்தும் கேள்வி ஒன்று உதிர்ந்தது. உங்கள் பெயர் எங்களுக்கு ஏற்கனவே அறிமுகமாக இருப்பதை என்றான் அனபாயன். இல்லை, வியப்பாயில்லை. சில வருடங்களாக எனக்கு எதுவும் வியப்பை அளிப்பதில்லை என்று பதில் கூறினான் அகூதா. அந்த பதில் அனபாயனுக்கு ஆச்சரியத்தை அளித்ததால் அவன் மறுபடியும் கேட்டான், ஏன் வியப்பு என்ற உணர்ச்சி மீதே உங்களுக்கு வெறுப்பு ஏற்பட்டு விட்டதா என்று. அகூதாவின் பதில் அனபாயனுக்கு மட்டுமின்றி கருணாகர பல்லவனுக்கும் காஞ்சனாதேவிக்கும் கூட மேலும் மேலும் வியப்பையே விளைவித்தது. ஏதோ பெரும் காவியத்தை எழுதுபவன் போல பேசினான் அந்த சீனத்து கடலோடி. உணர்ச்சிகளின் மீது வெறுப்பு ஏற்படுவது சாத்தியமில்லை. வெறுப்பே உணர்ச்சியின் சாயை, வியப்பு மற்றொரு சாயை. இப்படி பல சாயைகள், பல பொறிகள் உணர்ச்சியின் அலைகளில் உண்டு. அவற்றை நிறுத்த முடியாது. கடலின் அலைகளை நிறுத்த முடியாது. ஆனால் அந்த அலைகளில் மூழ்காதிருக்கலாம் என்று கூறினான் அகூதா. அகூதாவின் தீட்சண்யமான அறிவையும் தெளிவான சிந்தனையை பேசுவதில் இருந்த சாமர்த்தியத்தையும் கவனித்த மற்ற மூவரும் ஆச்சரிய அலைகளில் மேலும் மேலும் ஆழ்ந்து போகவே செய்தார்கள். அந்த அலைகளிலிருந்து முதலில் மீண்ட அனபாயன் சொன்னான், நீங்கள் பேசுவது காவியம் போல் இருக்கிறது என்று. உணர்ச்சியிலிருந்து காவியம் உதிக்கிறது, உண்மையிலிருந்து உணர்ச்சி உதிக்கிறது. உண்மையை சொன்னேன், அது உங்களுக்கு காவியம் போல் இருக்கிறது என்றான் அகூதா. என்ன உண்மையை சொன்னீர்கள் என்று வினவினான் அனபாயன். வியப்பை நான் உதறி வருஷங்கள் பல ஆகின்றன என்று சொன்னேன். அது உண்மை. ஏன் அதை உதறினீர்கள்? உலகம் உதற வைத்தது. உலகமா? ஆம், உலகம்தான் நம்மை நல்லவனாகவும் கொடியவனாகவும் ஆக்குகிறது. உலகத்தின் சில பகுதிகளில் நான் கடல் கொள்ளைக்காரனாக மதிக்கப்படுகிறேன். சில பகுதிகளில் நிலப்போரில் நிகரற்றவனாக மதிக்கப்படுகிறேன். சில பகுதிகளில் தெய்வமாக மதிக்கப்படுகிறேன். சில பகுதிகளில் பிசாசாக மதிக்கப்படுகிறேன். இப்படி பல வகை மதிப்பீடுகள் என்னை பற்றி ஏற்பட்டிருக்கின்றன. இப்படி பல வகையான மனிதர்கள் பேசுவதை நான் செல்லும் இடங்களில் கேட்டிருக்கிறேன். இந்த நானா வகை மதிப்பீடுகள் முதலில் சற்று வியப்பை அளித்தது உண்மை. ஆனால் காலமும் அனுபவமும் அந்த வியப்பை அகற்றிவிட்டன என்று அகூதா ஏதோ தன் சரித்திரத்தை விவரமாக சொல்லுவது போல பேசினான். அவன் சொற்களை கேட்ட அனபாயன் தன் ஆசனத்திலிருந்து சற்றே எழுந்து எதிரே அமர்ந்திருந்த அந்த சீன கடலோடி மீது தன் கண்களை சிறிது நேரம் நிலைக்க விட்டான். உலகம் உங்களை பலபடி மதிப்பீடு செய்வது எனக்கு தெரியாது. உங்களை பெரும் கொள்ளைக்காரர் என்று மட்டும் எங்கள் நாட்டு வணிகர்கள் சொல்லுகிறார்கள். உங்களை பற்றி புகாரிலும் நாகப்பட்டினத்திலும், ஏன் இந்த பாலூரிலும் கூட அத்தகைய வதந்திதான் உலாவுகிறது. அதை நீங்கள் மறுக்கிறீர்களா என்று கேட்கவும் செய்தான் அனபாயன். அகூதாவின் இதழ்களில் வெறுப்பு கலந்த இகழ்ச்சி நகை ஒன்று படர்ந்தது. வதந்திகளை மறுக்க வேண்டியது அவசியமா என்று வினவினான் அகூதா. ஆதாரமற்று இருந்தால் அவசியமில்லை. அனபாயன் பதிலில் உறுதி கலந்திருந்தது. சீன கடலோடியின் சின்னஞ்சிறு கண்கள் பளிச்சிட்டன. நான் கடல் கொள்ளைக்காரன் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறதா தங்களிடம் என்று விஷமம் பூரணமாக துணித்த குரலில் கேட்டான் அகூதா. அனபாயன் உடனே அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் இளைய பல்லவனையும் காஞ்சனாதேவியையும் ஒரு வினாடி பார்த்தான். பிறகு அமீரின் முகத்தை அவன் கண்கள் ஆராய்ந்தன. மூன்றாவதாக அவன் அகூதாவை கூர்ந்து நோக்கிவிட்டு, அகூதா, நீங்கள் யார் என்பதை நிர்ணயிக்கவோ உங்களை பற்றி தீர்ப்பு சொல்லவோ நான் முற்படுவதாக நினைக்க வேண்டாம். ஆனால் பெரும் பொறுப்பு என் மீது சுமந்து கிடக்கிறது. அந்த பொறுப்பு என்னை பற்றியதல்ல. இதோ உட்கார்ந்திருக்கும் என் நண்பன் இளைய பல்லவனை பற்றியதும் அல்ல. அது இளைய பல்லவனுக்கு பக்கத்தில் அமர்ந்திருக்கும் கடாரத்து இளவரசியும் அமீரின் பாதுகாப்பில் இருக்கும் அவள் தந்தையையும் பொறுத்தது. கடாரத்தின் அரச குடும்பத்தைச் சேர்ந்த காஞ்சனாதேவியும் அவள் தந்தையும் சோழ நாட்டு உதவி நாடு இங்கு வந்திருக்கிறார்கள். அவர்களை இங்கிருந்து சோழ நாடு கொண்டு சேர்ப்பது என் கடமை. ஆகவே அவர்களை சோழ நாடு கொண்டு செல்ல வேண்டுமானால் யாரிடம் ஒப்படைக்கலாம் என்பதை தீர்மானிப்பது என் கடமையாகிறது. இப்படி வாக்கியத்தை முடிக்காமல் அனபாயன் விட்டுவிட்டதை கவனித்த அகூதா அதன் காரணத்தை சந்தேகமற புரிந்து கொண்டு விட்டதால், ஏன் அரைகுறையாக முடிக்கிறீர்கள், மேலே சொல்லுங்கள் என்று தூண்டினான். அனபாயன் மேலும் சொல்லலானான். அகூதா, நாங்கள் இருக்கும் அபாய நிலை எங்களுக்கு தெரியும். எங்களை தப்புவிக்க நீங்கள் முன்வந்ததை பீமனோ அனந்தவர்மனோ அறிந்தால் உங்கள் உயிருக்கு தீங்கு நேரிடும் என்பதும் எங்களுக்கு தெரியும். உயிரை துச்சமாக மதித்து நீங்கள் எங்களுக்கு உதவ வரும்போது உங்களை எடை போடுவது நியாயமல்ல. இருப்பினும் சோழ நாட்டு இளவரசன் என்ற முறையில் எனக்கு ஏற்பட்டுள்ள பொறுப்பை நான் கழிக்க முடியாது. ஆகையால் தான் யோசிக்கிறேன். உங்களை பற்றிய வெறும் வதந்திகளை மட்டும் நம்பி நான் யோசிக்கவில்லை. உங்களை பற்றிய பல விஷயங்கள் எனக்கு தெரியும். ஆகையால் தீவிர யோசனைக்கும் ஓரளவு பயத்திற்கும் இடம் இருக்கிறது. தன்னை பற்றிய சந்தேகங்கள் இத்தனை அனபாயனுக்கும் மற்றவர்களுக்கும் ஏற்பட்டிருப்பதை உணர்ந்தும் முகத்தில் புன்சிரிப்பை தவிர எந்தவித உணர்ச்சியையும் காட்டாத அகூதா, என்னை பற்றி பல்வேறு விஷயங்களும் தெரியுமா உங்களுக்கு என்று கேட்டான் விஷமத்துடன்.
தெரியும் என்ற சொல் அனபாயன் வாயிலிருந்து மட்டுமின்றி கருணாகர பல்லவன் வாயிலிருந்தும் ஏக காலத்தில் வெளிவரவே இளைய பல்லவன் மீதும் கண்களை திருப்பிய அகூதா மிக்க மகிழ்ச்சி என்று சொல்லி தலை தாழ்த்தினான். அவன் தங்களுக்கு உபச்சார வார்த்தைகளை சொல்லுகிறானா அல்லது தங்களை பார்த்து சிரிக்கிறானா என்பதை அறிந்து கொள்ள முடியாத அனபாயனும் கருணாகர பல்லவனும் சில வினாடிகள் மௌனம் சாதித்தாலும் பிறகு மௌனத்தை இருவருமே கலைத்து ஒருவர் மாற்றி ஒருவர் பேச முற்பட்டார்கள். நீங்கள் பிறந்த இடம் சீனாவில் உள்ள சங்கரி நதி தீரம் என்றான் அனபாயன். நீங்கள் நூசென் என்ற மங்கோலிய வகுப்பைச் சேர்ந்தவர் என்றான் இளைய பல்லவன். கிதான் கின் வகுப்பினர் பலரை நீங்கள் சிறைப்பிடித்துக் கொண்டு போய் சித்திரவதை செய்திருக்கிறீர்கள் என்றான் அனபாயன். அவர்கள் இருப்பிடங்களை கொள்ளையடித்து பெண்களையும் குழந்தைகளையும் சிறைப்பிடித்துக் கொண்டு போயிருக்கிறீர்கள். அவர்களை பலரை அழித்தும் இருக்கிறீர்கள் என்று இளைய பல்லவன் விளக்கினான். இத்தகைய உங்களிடம் எப்படி கடாரத்து இளவரசியையும் அரசரையும் ஒப்படைப்பேன் என்று வினவிய அனபாயன் மேலும் ஏதோ சொல்ல போனதும் இடி என்று கலந்தொழித்த அமீரின் சிரிப்பும் சீன கடலோடியின் சிரிப்பும் அந்த அறையை கிடுகிடுக்க வைத்தன. அந்த சிரிப்பினால் வெகுண்ட அனபாயன், ஏன் சிரிக்கிறாய் அமீர் என்று கூறினான் கோபமாக. அனபாயன் சீறியதால் திடீரென சிரிப்பை நிறுத்திக் கொண்ட அமீர் சொன்னான், சிரித்தது தவறுதான் என்று. அத்துடன் நிறுத்தாமல், நீங்கள் என் குருநாதரை கொள்ளைக்காரன் என்று கூறியதற்கு உண்மையில் எனக்கு கோபம்தான் வர வேண்டும், அதற்கு பதில் சிரிப்பு வந்தது தவறுதான் என்று கூறினான். தனது சொல் அமீருக்கு பெரும் ஆத்திரத்தை அளித்திருப்பதை உணர்ந்து கொண்ட அனபாயன் கேட்டான், நாங்கள் சொன்னதில் தவறு ஏதேனும் இருக்கிறதா என்று. இதற்கு அமீர் பதில் சொல்லும் முன்பு சீன கடலோடி இடையே புகுந்து, விவரங்களில் அதிக தவறு இல்லை, விளக்கத்தில் தான் தவறு இருக்கிறது என்றான். விவரம் வேறு விளக்கம் வேறா என்று இகழ்ச்சியுடன் கேட்டான் அனபாயன். ஆம், விவரங்கள் விஷயத்தை குறிக்கும், விளக்கம் அதற்கு வியாக்கியானத்தை குறிக்கும் என்று பதில் கூறினான் அகூதா. உங்களை பற்றிய என் முடிவு தவறு என்கிறீர்களா என்று கேட்டான் அனபாயன். தவறுதான், முற்றிலும் தவறு, சந்தேகம் என்ன என்று அனபாயனை என்றும் எதிர்த்து பேசாத அமீரே சொற்களை காரசாரமாக உதிர்த்தான். இதை கேட்டதும் அமீர் பக்கம் திரும்ப முயன்ற அனபாயன் கையை சற்றே உயர்த்தி தடுத்த அகூதா, சோழ நாட்டு இளவரசே, பெரும் நாடுகளில் அல்லது பெரும் மனிதர்களின் சரித்திரங்கள் வல்லவர்களால் எழுதப்படும் போதே தவறுகள் பல புகுந்து கொள்கின்றன. அப்படி இருக்க வணிகர்கள் மூலம் உங்களுக்கு கிடைத்த தகவல்களை கொண்டு நீங்கள் எப்படி எடை போட முடியும்? ஒரு காலம் முடியாது. எடை போட முயல்வது தவறு ஆகும். நான் பெரும் அக்கிரமக்காரன், கொள்ளைக்காரன் என்ற வதந்தி ஒருபுறம் இருக்கட்டும். அப்படியானால் இந்த அமீரை நான் ஏன் அடிமைத்தலையில் இருந்து மீட்க வேண்டும்? எதற்காக மரக்கல பயிற்சி அளிக்க வேண்டும்? அமீரால் என் நாட்டுக்கோ என் குலத்துக்கோ என்ன பயன்? சற்றே யோசித்து பாருங்கள் என்று சொல்லி அனபாயனை தனது சிறு விழிகளால் கூர்ந்து நோக்கினான். அந்த கண்களை நிர்பயமாக சந்தித்த அனபாயனின் விழிகளில் சந்தேகத்தின் சாயை சிறிது படரலாயிற்று. ஆமாம், பெரும் கொள்ளைக்காரனான அகூதா எதற்காக அமீரிடம் இத்தனை பரிவு காட்ட வேண்டும்? கருணையற்ற உள்ளத்தில் ஒருவனிடம் மட்டும் எப்படி கருணை பிறக்கும் என்று தன்னைத்தானே கேட்டுக்கொள்ளவும் செய்தான். அவன் முகத்தில் விரிந்த சந்தேகத்தின் சாயையை கண்ட அகூதா மெல்ல புன்முறுவல் செய்துவிட்டு சொன்னான், பார்த்தீர்களா சோழர்குல இளவரசே, அமீர் ஒரு சிறு உதாரணம். அதை சொன்னதுமே தங்கள் மனதில் என்னை பற்றிய வதந்திகள் சரியா இல்லை தவறா என்ற சந்தேகம் எழுந்துவிட்டது. ஆகவே ஒரு மனிதனை வதந்திகளை கொண்டு எடை போடக்கூடாது, அதுவும் பின்னால் அரசாளப் போகும் நீங்கள் எடை போடவே கூடாது என்று சொன்னான். அனபாயனின் புருவங்கள் மெல்ல நூதலின் மேற்புறத்தை நோக்கி எழுந்தன. நான் அரசாளப் போகிறேனா என்று வியப்புடன் கேட்டான். நீங்கள் மட்டுமல்ல, நானும் அரசாளப் போகிறேன் என்றான் அகூதா. என்ன அப்படி திட்டமாக சொல்கிறீர்கள் என்று கேட்டான் அனபாயன். அநீதிகளிலிருந்து புது அரசுகள் எழுகின்றன என்றான் அகூதா. சொன்னதன் பொருளை அகூதாவே விளக்கினான். விளக்க வியப்பே மேலிட்டது மற்றவர்களுக்கு. கனவில் கதை கேட்பது போல அவன் சொல்வதை அவர்கள் கேட்டனர். சோழ கலிங்க நாடுகளின் பிற்காலத்தை அத்தனை தெளிவாக அந்த நாட்டவராலேயே வர்ணிக்க முடியாது என்பதை அவர்கள் சந்தேகமற புரிந்து கொண்டனர். அப்படி புரிந்து கொண்டதால் சீன கடலோடியிடம் இருந்த சந்தேகம் பறந்து பெரும் மதிப்பும் நம்பிக்கையுமே ஏற்பட்டன அவர்களுக்கு.